வோவன் டெஸ்டினிஸ் கதையோட 3வது சாப்டர்ல என்ன நடந்திருக்குன்னு இன்னைக்கு டீப்பா அலசுவோம். ஒரு கதையில கேரக்டர்ஸோட மனப்போராட்டங்களை எவ்வளோ அழகா சொல்ல முடியும்னு இந்த சாப்டர் ப்ரூவ் பண்ணிருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். பொதுவா ஒரு கேள்வி உண்டு, நம்ம கடந்த காலத்துல இருந்து நிஜமாவே தப்பிச்சு ஓட முடியுமா, இல்ல நம்ம எங்க போனாலும் விதி நம்மள அங்கேயே கொண்டு வந்து நிறுத்துமா? இந்த முழு சாப்டரோட மைய கருத்தை இதுதாங்க. கேரக்டர்ஸ் அவங்க வழிகள்ல இருந்து ஓட நினைச்சாலும் விதி என்னமோ வேற பிளான் பண்ணி வச்சிருக்கு. முதல் செக்ஷன் 2 இணையான பாதைகள், அதாவது சித்தாந்த் அப்புறம் நிலா. ஆத்தர் இங்க யூஸ் பண்ணி இருக்கிற அந்த உத்தி நிஜமாவே பிரில்லியன்ட். ஒரு பக்கம் சித்தாந்த் மென்டர் கொடுக்கிற பிரஷர்ல தன்னோட கடந்த கால வழிகளை எல்லாம் சட்ட புத்தகங்களுக்கும் கேஸ்களுக்கும் நடுவுல புதைக்க பாக்குறான். அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தன்னோட ஃபேமிலி பிரச்சனைகளை ஒரு கார்ப்பரேட் சுவத்துக்கு பின்னாடி மறைக்க துடிக்கிறா. 2 பேருமே வேலையை ஒரு எஸ்கேபிசமா தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த 2 பேரலல் ட்ராக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கிராஸ் ஆகி தானே ஆகணும். சரி, இப்போ 2வது செக்ஷனுக்கு வருவோம். கவனச்சிதறலில் வக்கீல் சித்தாந்தின் தடுமாற்றம். இப்போ ஜஸ்டிஸ் அண்ட் கோ ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான டென்ஷன். வழக்கமா சித்தாந்த் ரொம்ப ஷார்ப்பான பிரில்லியண்டான லாயர். ஆனா இப்போ தன்னோட ஃப்ரெண்டு சதீஷ் அப்புறம் கிளைண்ட் பிந்து முன்னாடி ஒரு முக்கியமான மீட்டிங்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்திருக்கான். அவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ரீசன் என்ன தெரியுமா? அந்த அபார்ட்மெண்ட் லிஃப்ட்ல அவன் கேட்ட நிலா அப்படிங்கிற அந்த ஒற்றை பேர் தான். அந்த பேரு அவன் மைண்ட அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு. கிளைண்ட் பிந்து செம அப்செட் ஆகி வெளியே போக சதீஷ்க்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. அந்த ரூம்ல இருந்த அந்த ஆக்வர்ட்னஸ் அப்படியே நம்மளாலையும் ஃபீல் பண்ண முடியுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அவனோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் லெவல். இது ஏதோ சாதாரண கேஸ் கிடையாதுங்க. சாந்தி ஃபவுண்டேஷனோட 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பப்ளிக் அசெட் கேஸ். இவ்வளோ பெரிய முக்கியமான கேஸை சித்தாந்த் தன்னோட பாஸ் மெமரிஸால எப்படி ரிஸ்க்ல கொண்டு போய் விடுறான்னு பாருங்க. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். சித்தாந்தோட மென்டர் அவனை திட்டல, பதிலா உன்னை நான் நம்புறேன், நீ இதுவரை ஒரு கேஸ்ல கூட தோத்ததில்ல அப்படின்னு சொல்லி அவனோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றார். அது மட்டும் இல்லாம சித்தாந்த் அவனோட பழைய ட்ராமால இருந்து வெளியே வரணும்னு தான் அவனை லண்டன்ல இருந்து பெங்களூருக்கே அனுப்பி வச்சிருக்காங்கிற அந்த பேக்ரவுண்டும் நமக்கு இங்க ரிவீல் ஆகுது. அடுத்த 3வது செக்ஷன் கடந்த கால நிழல்கள், நிலாவோட போராட்டம். இப்போ அப்படியே நிலாவோட கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு போவோம். அங்க நிலா தன்னோட கேபின்ல எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காயத்ரி கூட நடந்த சண்டை அவளை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற மூச்சு திணற வைக்கும் அமைதியை ஃபீல் பண்ணும்போது இதுக்கப்புறம் வெளியில இருந்து வர்ற பிரஷரை அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிற கியூரியாசிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. நர்ஸ் மல்லிகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி உங்க அப்பாவோட நிலைமை கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லும்போது நிலாவோட ரியாக்ஷனை பாருங்க. எனக்கு இப்போ மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னு ரொம்ப கோல்டா பதில் சொல்றா. பெத்த அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட அவ இப்படி ரியாக்ட் பண்றானா தன்னை சுத்தில அவ எவ்வளோ பெரிய எமோஷனல் சூரை எழுப்பி வச்சிருக்கான்னு நீங்களே நினைச்சு பாருங்க. சரி, தன் ஃபேமிலியை விட அவ ஏன் காயத்ரிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. காலேஜ் நாட்கள்ல உருவான அந்த ஆழமான நட்பு காயத்ரிக்கு லண்டன் போறதுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா நிலாவுக்காக காயத்ரி தன்னோட அந்த பெரிய லண்டன் ட்ரீமையே சாக்ரிஃபைஸ் பண்ணது. இந்த நினைவுகள் தான் நிலாவோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எமோஷனல் கடன் நிலாவை நிம்மதியா இருக்கவே விடல. அதனாலதான் காயத்ரிய சீட்ல காணோன்னு பதறி போன நிலா கேன்டீன்ல அவளை பார்த்ததும் இவ்ளோ ரிலீஃப் ஆகுறா. அவளுக்கு பிடிச்ச காஃபியை வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா நான் அந்த ரிசப்ஷனுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்றா. இந்த ஒரு சின்ன விஷயம் நிலாக்குள்ள இன்னும் அந்த மனிதநேயம் உயிரோட தான் இருக்குன்னு நமக்கு காட்டுது. தன் தோழியோட சந்தோஷத்துக்காகவே அவ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறா. இது நம்ம 4வது செக்ஷன், தவிர்க்க முடியாத விழா, அதாவது அந்த ரிசப்ஷன். இந்த இடத்துல தான் கதையோட மேஜிக் நடக்குது. வெளியில இருந்து வர்ற பிரஷர் நம்ம 2 மெயின் கேரக்டர்ஸையும் எப்படி ஒரே பாயிண்ட்டுக்கு கொண்டு வருதுன்னு நோட் பண்ணீங்களா? ஒரு பக்கம் காயத்ரிக்காக நிலா அந்த ஈவெண்ட்டுக்கு போக சம்மதிக்கிறா. அதே சமயம் சித்தாந்த் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தப்போ மென்டரும் சதீஷும் சேர்ந்து புது ஆட்களை மீட் பண்ணு பழசம் மர அப்படின்னு சொல்லி அவனை அதே ரிசப்ஷனுக்கு போக கட்டாயப்படுத்துறாங்க. 2 பேரோட சப்போர்ட் சிஸ்டமும் அவங்கள ஒரே வென்யூக்கு தள்ளுது. இதுதான் டெஸ்டினியோட அந்த கொல்யூஷன் பாயிண்ட். இப்போ செக்ஷன் 5 விதியின் அடுத்த நகர்வு. இதுல சில ஹிடன் க்ளூஸ் இருக்கு. நாம இந்த கதையை அப்படியே முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிடெக்டிவ் மாதிரி யோசிச்சு பார்ப்போமா? இங்க ஒரு பெரிய கனெக்ஷன் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் சித்தாந்தோட கிளைண்ட் பிந்து லண்டனை சேர்ந்தவங்க, இன்னொரு பக்கம் நிலாவோட தோழி காயத்ரி தன்னோட லண்டன் கனவையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. இந்த லண்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சித்தாந்தோட லீகல் கேஸையும் நிலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணுது. இதுல என்ன தெரியுது? இது வெறும் நார்மலான லவ் ஸ்டோரி இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு.
அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பில்டப் இங்க தான் பீக்குக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, 2 பேரும் ஒரே ரிசப்ஷன் ஹாலுக்கு வர்றாங்க. யாரோ புது ஆட்களை பார்க்க போறோம்னு நினைக்கிற சித்தாந்த் திடீர்னு தனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகத்தை பார்க்கறான். தன் முன்னாடி நிற்கிறது தன் பழைய காதலி தான் உணரும் போது அவனுக்கு ஏற்பட போற அந்த ஷாக் எப்படி இருக்கும்? அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கை இனி யாருமே தவிர்க்க முடியாது. ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க கடந்த காலத்தோட ஒரு நிழல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு உங்க கண் முன்னாடி வந்து நின்றால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கியூரியாசிட்டியோட சாப்டர் 4ல என்ன நடக்குதுன்னு அடுத்த கதையில செல்ல பார்ப்போம். கண்டிப்பா உங்களை ஏமாத்தாது.